Hello friends, welcome to Mahil with Mahilungal. நாம் இன்னைக்கு சப்பாத்தி பூரி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுற மாதிரி வெங்காயம் தக்காளி தொக்கு செய்ய போறோம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். இப்போ தொக்கு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் panல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ 2 வெங்காயத்தை பொடியா அரிஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ ஒரு 4 தக்காளியை பொடியா அரிஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்ல வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வைங்க. அப்பதான் தக்காளி சீக்கிரமா நல்லா வேகும். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்ல வச்சு தட்டு போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது சப்பாத்தி பூரி கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரசித்து ருசித்து மகிழுங்கள். தேங்க்யூ.